ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய 20வது வார கருவளர்ச்சியின் வளர்ச்சியை பற்றியும் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு 5வது மாதம் முடிய போகுது. இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகள் நன்றாக அசைய தொடங்குவாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் சுறுசுறுப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உங்கள் குழந்தைக்கு எப்படி இருக்கும்னா, உங்கள் குழந்தையோட வளர்ச்சி முழுமையாக இருப்பாங்க. உங்கள் குழந்தையில மூக்குட்பட்ட முக அம்சங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த சமயத்தில் உங்கள் குழந்தை பனிக்குட நீரை முழுங்குவதற்கு கற்றுக்கொண்டுக்கிட்டு இருப்பாங்க. குழந்தையோட செரிமான அமைப்புகள் சரியான அளவுக்கு வளர்ந்திருக்க செய்யும். இந்த டைமில் உங்கள் குழந்தை விரலை கூட சக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க கட்டை விரலை உறிஞ்சுவாங்க. அந்த இது கூட இந்த மாதத்தில் உருவாகும். குழந்தையோட மூளை வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த டைமில் குழந்தையோட மூளையில் உள்ள நரம்புகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த டைமில் உங்கள் குழந்தைகள் சில நேரத்தில் தூங்குவாங்க, சில நேரத்தில் முழிச்சிருப்பாங்க. தூங்கிக்கிட்டு இருக்க டைமில் நீங்கள் அதிகமாக சவுண்டு கேட்டால் கூட கண்ணு முழிச்சு பார்ப்பாங்க. குழந்தையோட தோள்கள் கடினமாக ஆரம்பிச்சிருக்கும். உங்கள் குழந்தை பிறக்கும் போகும்போது ஃபஸ்ட்டு மோஷன் கருப்பாக இருக்கும். அது இந்த சமயத்தில் அந்த மலத்தையெல்லாம் சேகரித்து வச்சுருக்கோம். அவங்க குடலில் இது கருப்பு நிறத்துலேயோ இல்லை பச்சை கருப்பு நிறத்துலேயோ ஒட்டி இருக்கும் அவங்க குடலில். இந்த சமயத்தில் அந்த குடலில் சேகரித்து வச்சுருப்பாங்க இந்த மலத்தை. இது குழந்த பிறந்தமே வெளியே வந்துடும், அந்த கருப்பு மலம்ன்றது. இந்த கருப்பு மலம் குழந்த பிறந்து ஒரு 2-3 நாளைக்குமே இந்த மணிக்கு கருப்பு கலரில் தான் அவங்க மோஷனே போவாங்க. இந்த வாரத்தில் கர்ப்பத்தோட அளவு 16 முதல் 17 சென்டிமீட்டர் அவங்க வளர்ந்துருப்பாங்க. குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கும்னா 300 கிராம் அளவு இருக்கலாம். இந்த வாரத்தில் முழு வாழைப்பழ சைஸில் இருப்பாங்க குழந்தை. இப்போ உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, இப்போ முந்தின வாரத்தில் ஏற்பட்ட அசைவை விட இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும். அந்த அசைவே இல்லைன்னாலும் இந்த வாரத்தில் அசைவு நல்லாவே தெரியும். உங்கள் வயிற்றில் சிறிய படபடப்புகள், சத்தம் வருவதை கூட உணரலாம். இந்த வாரத்தில் அனாமலி ஸ்கேன் முக்கியமாக எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு கீழ் முதுகு வலி அதிகமாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வயிறும் கர்ப்பத்தோட அளவு அதிகரிக்கும் போது முதுகு வலி ஏற்படும். இதை சரி செய்ய கரெக்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறது நல்லது. கல் மாணிக்கு இருக்காமல் கொஞ்சம் சாஃப்டான ஸ்லிப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைனுக்குரிய எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த முதுகு வலியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். மலச்சிக்கல் ஏற்படும். ஏற்கனவே சொன்ன மாணிக்கு ஹார்மோன்கள் செயல்பாடு மாற்றத்தினால நமக்கு மலச்சிக்கல் எப்பயும் போல ஏற்படும். அதிக தண்ணீர் குடிப்பது, நார்ச்சத்தம் நிறைந்துள்ள உணவுகளை சாப்பிட்றதுனால இந்த மலச்சிக்கல்லேருந்து நம்ம விடுபடலாம். மூக்கிலேருந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ரத்தம் வரும். ஈஸ்ட்ரோஜனை அதிகரிக்க செய்வதனால உடலில் ரத்த அளவு அதிகரிக்கிறதுனாலே மூக்கில் உட்புறச்சவ்வு வீக்கத்தை உருவாக்குது. இதனால் நெஞ்செரிச்சல், மூக்கில் ரத்தப்போக்கு ஏற்படும். இதனால் பயப்பட வேணாம். சிலருக்கு குரட்டை கூட விடலாம். இது நீரோட்டமாக வச்சுக்கிறது நல்லது உடம்பை. அதாவது நீர் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் உங்களுக்கு முடி வளர்ச்சி கூட அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் எடிமா எனப்படும் கால் வீக்கம் ஏற்படும். இது கீழ் வயிற்று பகுதியில் நமக்கு குழந்தை இருப்பதனால நீர் இறங்காமல் நமக்கு கால் வீக்கம் ஏற்படும். இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா 2 தலகாணி வச்சு காலுக்கு வச்சு படுக்க சொல்லுவாங்க. காலை கொஞ்சம் உயர்த்தி வச்சு படுக்கும் போகும்போது இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். கர்ப்பப்பையில் குழந்தை வளர்கிறனால நம்ம மேவயிறு நம்ம நுரையீரலை அழுத்தி நமக்கு மூச்சு விடுதல் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். அந்த வாரத்தில் குழந்தையோட உள் உறுப்புகள் கரெக்டாக செயல்படுதா அப்படின்றத பார்க்குறதுக்கான ஸ்கேன் இந்த வாரத்தில் எடுப்பாங்க. இந்த ஸ்கேன் கருவோட வெயிட்டை நிர்ணயிக்கிறதுக்கும் கர்ப்பகால வயதை நிர்ணயிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். உங்கள் நஞ்சு கொடி ப்ளசண்டா எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அம்னியோட்டிக் திரவம் கரெக்டாக இருக்குன்றதையும் இந்த வாரத்தில் கண்டுபிடிக்கலாம். இந்த காலத்தில் கருவின் வளர்ச்சி வேகமாக இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கணும். அதனால் நமக்கு ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கணும். இரும்பு சத்து மாத்திரைகள், கால்சியம் டேப்லெட் தவிராமல் எடுத்துக்கோங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ட்ராவல் கூட பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதை டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி